வைராத்தா வந்துவிட்டாள் என்பதை சமையலறையிலிருந்து கசிந்த மீன் குழம்பின் வாசனையே உணர்த்திவிட்டது. உலகத்தில் உள்ள அத்தனை சமையல்காரர்களையும் நிறுத்தி மீன் குழம்பு வைக்க சொன்னாலும் வைராத்தாவின் குழம்புக்கு ஈடாக ஒருவரும் கூட வரமாட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மீன் குழம்பு என்று இல்லை, அவள் ஒரு குப்பை கீரையை வதக்கி வைத்தாலும் வாசனையும் ருசியும் ஆளை தூக்கும் என்று எங்கள் பெண்கள் விடுதியில் தங்கியிருக்கும் அத்தனை பேரும் சத்தியம் செய்வோம். வைராத்தா கைப்பக்குவத்திற்காகவே லீவுக்கு வீடு செல்லாமல் விடுதியில் தங்கிவிடும் பெண்களும் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். விடுதியில் யாருக்காவது ஜுரம் கண்டுவிட்டால் வைராத்தாவின் மிளகு ரசமும் இஞ்சி துவையலும் மணப்பதிலேயே ஜுரம் பாதி சரியாகிவிடும் எங்களுக்கு. அவளுடைய சமையல் வயிற்றுக்கு விருந்து மட்டுமல்ல, மனதுக்கு மருந்தும் கூட என்று சொல்லலாம். இந்த பெரிய நகரத்தில் எனக்கு வேலை கிடைத்த புதிதில் தங்குவதற்கு ஏதுவாக இடம் தேடிய போது இந்த தனியார் விடுதியை சொன்னவர்கள் வைராத்தாவையும் சேர்த்தேதான் சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சாப்பாட்டு கவலை வேண்டாம், அங்க வைராத்தான்னு ஒரு பொம்பளை அத்தனை ருசியா சமைக்கும், 10-15 வருஷமா விடுதியிலே தான் தங்கி கிடக்கு என்று என்னிடம் சொன்னார்கள். இயல்பிலேயே ருசி தேடும் என் நாக்கு வந்த சில நாட்களிலேயே வைராத்தா சமையலில் மயங்கி போனது என்று தான் சொல்ல வேண்டும். சமையல் பிடித்துவிட்டால் சமைப்பவர்களையும் பிடித்துவிடும் என்பது மரபுதானே. வைராத்தா மேல் எனக்கு தனி பிரியம் விழுந்தது. மாநிறமாக வெடவெடவென்று இருப்பார். வயது 50க்கு மேல் இருக்கும். மெலிந்த அந்த கைகளில் தான் எத்தனை சுவை நரம்புகளோ. அப்படி ஒரு பக்குவம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வாரமாக ஊருக்கு போயிருந்த வைராத்தாவின் வரவை சொன்ன மீன் குழம்பு வாசனையை மோப்பம் பிடித்தவாறே சமையல் அறைக்கு சென்றேன். என்னம்மா மாதவி, ஏதாச்சும் காஃபி வேணுமா? பரிவோடு கேட்ட வைராத்தா ஒரு வாரத்தில் இளைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இல்ல, உங்களை ஒரு வாரமா காணோம்னு தான் பார்க்க வந்தேன். ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு முடியலன்னா சொல்லுங்க, டாக்டர் கிட்ட கூட்டி போறேன் என்று நான் அவரிடம் சொன்னேன். வைராத்தா நெகிழ்ந்ததை அவரின் ஈர கண்கள் உணர்த்தின. சூழலை இழக்கும் விதமாக, சரி வைராத்தா, அடுத்த வாரம் என் பர்த்டே வருது, எனக்காக என்ன ஸ்பெஷல் சமையல் செய்ய போறீங்க என்றேன். உண்மையான சந்தோஷம் அவர் கண்களில் மின்ன, பச்சை மசால் குழம்பு வைக்கட்டுமா என்று என்னிடம் கேட்டார் அவர். ஐயா, இப்பவே எச்சில் ஊறுது. எங்களுக்கே இப்படி விதவிதமா சமைக்கிறீங்கன்னா அப்ப உங்க புருஷன் பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன். சட்டென்று வைராத்தா முகம் வாடியது. இத்தனை நாளாக அவருடைய குடும்பம் பற்றி நாங்கள் எதுவும் அறியாததால் சற்று அதிகம் பேசிவிட்டோமோ என்று கூட வருந்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு குடும்பம்னு ஒன்று இருந்தாதானே, நான் தான் தனிமரமா போயிட்டேனே. கண்கள் கலங்கின அவருக்கு. புருஷன் இருக்கு, என் வயிற்றுல புழு பூச்சி இல்லைனாலும் என் மேல பிரியமா தான் இருந்துச்சு. அப்புறம் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு விரட்டிருச்சு. இந்த 10 வருஷமா இந்த ஹாஸ்டல்லையே தான் கிடக்கிறேன் என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் வைராத்தா. ஏன் சண்டை வைராத்தா என்று கேட்டேன். விரக்தியோடு சிரித்தவர், என் சமையல் பிடிக்கல, குழம்பு பொரியல் சகிக்கலன்னு தான் நேதோ சண்டை என்று என்னிடம் சொன்னார் அவர். அதிர்ந்தது. உங்க சமையலையா என்றேன் நம்ப முடியாமல். ஆமாம்மா, நல்ல நாக்குக்கு ருசி தெரியும், குடிச்சு குடிச்சு வெந்து போன நாக்குக்கு உப்பு புளி உரைக்குமா என்று என்னிடம் சொன்னார். பெரும் குடிகாரனாக போயிடுச்சு. குடிச்சிட்டு வந்து எனக்கு அடி உதைதான் நிதமும், கூடவே கெட்ட பொம்பளைங்க சவகாசமும் அதுக்கு சேர்ந்துக்கிட்டு என்ன துரைச்சிடுச்சு என்று சொன்னார். நான் வைராத்தாவை பாவமாக பார்த்து கொண்டிருக்க அவர் மேலும் பேச தொடர்ந்தார். போன வாரம் ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு, போய் பார்த்தேன். அது எலும்பு தோளுமா ஒரு குழஞ்சி கிடந்துச்சு. கஞ்சி ஊத்தன ஆதி இல்லை. காசு உள்ள வரைக்கும் கூட இருந்தவளுக வெத்து ஆளுன்னு தெரிஞ்சு ஓடிட்டாளுக. குடிச்சு குடிச்சு குடல் அழுகி போயிருச்சு. படுக்கையிலேயே 1க்கு 2க்கு போய்கிட்டு பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு. நான் சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். கூட ஒரு பெரியம்மா கிளவி தண்ணி சூட வச்சு கொடுக்குது. என்னமோ பண்ணுன்னு வந்துட்டேன் என்று அவள் சொல்லி முடித்தாள். வைராத்தாவின் வலி எனக்கு நன்றாகவே புரிந்தது. என்னைய அது பண்ணின கொடுமைக்கு அது இப்போ செத்துச்சுன்னு செய்தி வந்தா கூட இனி போக கூடாதுமா. என் கடமைக்கு காசு கொடுத்துட்டேன், அது போதும்
என்றவரை நான் சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருக்க, என் ஜோகத்தை சொல்லி உன்னையும் சங்கடப்படுத்திட்டேன் இல்லையாமா என்று சொன்னாள். என்றவாறு எழுந்து மோர் கலக்க சென்றார். நான் அவருக்காக வருந்துவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று அப்போதைக்கு என்னிடம் தோன்றியது. மறுநாள் ஊருக்கு சென்றிருந்த நான் 2 நாள் கழித்து வந்து டைனிங் ஹாலில் சட்னியை தொட்டு வாயில் வைத்த போதே தெரிந்துவிட்டது எனக்கு. ஏன் இன்னைக்கு வைராத்தா சட்னி செய்யலையா என்று கேட்டேன் என்றேன் பரிமாற வந்த சமையல்கார அம்மாவிடம். அது வேலையை விட்டு நின்றுச்சுமா என்று சொன்னாள். எப்போ? ஏன்? படபடத்தேன் நான் என்றுதான் சொல்ல வேண்டும். நேத்து தான். வைராத்தா புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு இப்ப தேவலையா, இனிமே நல்ல சாப்பாடு இருந்தா சரியாகிடுமா. அதான் வைராத்தா வேலையை விட்டுட்டு புருஷன் கூடவே இருந்து சமைச்சு போட கிளம்பிடுச்சு. ஏதோ பச்சை மசால் குழம்பா, அதோட செய்முறைய இதுல எழுதியிருக்கான், உங்ககிட்ட கொடுக்க சொன்னிச்சு என்று சொன்னாள். சமையல்காரம்மா ஒரு பேப்பரை என்னிடம் கொடுத்தார். மஞ்சளும் எண்ணெயும் பூசிய பேப்பரில் குழந்தை கையெழுத்தில் பச்சை மசால் குழம்பு எழுத்துக்களாக பரவி இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, இந்த செய்முறை எனக்கு வேண்டாம், அது வைராத்தாவோடு போகட்டும் என்று இவளும் சொல்லி பேப்பரை கிழித்து போட்டேன் என்றாள்.